ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நேரம் உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க. அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும். அது என்னடானா நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது. பத்தத்துக்கு நிறைய பேருக்கு வீடியோ போடுறான்னு கூட தெரியல. அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோவை உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பத்தத்துக்கு இந்த ஒரு வீடியோக்கு ஹைப் பண்ணுற ஒரு விஷயத்தை போடுங்க. முக்கியமாக லைக்கும் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் கொஞ்சம் ஒரு 200 கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இது ஒரு டார்கெட்டா வச்சு பண்ணுங்க. அதுவும் எனக்காக கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அது மூலியமா நோட்டிபிகேஷனும் வர ஆரம்பிக்கும். நீங்க பண்ற பெரிய உதவினா இதுதான். அதனால இந்த ஒரு வீடியோக்கு ஹைப் போடுங்க. லைக் கிட்டத்தட்ட ஒரு 2K லைக்ஸ், கமெண்ட்டும் ஒரு 200 கமெண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்க. இது ஒரு டார்கெட்டா வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஈஸியா முடிச்சலாம். ஆனா பாக்குற ஒவ்வொருத்தரும் பண்ண மாட்டீங்க. அதுதான் எங்க பிரச்சனை. சரி, கண்டிப்பா பண்ணுவீங்க நம்பிக்கையில நம்ம கதை போலாமா? ஹீரோவும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஹெட்மேடும் மாஸ்டர் உங்களுக்காக ஒரு கெஸ்ட் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, இது டேட் மெர்லே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் தி ஹாலோ ஜாய். இவர் எதுக்கு வந்திருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்களாம் உங்களுடைய வேலையை போய் பாருங்க. இந்த ராயல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனியான பிரின்ஸுக்கு கீழேயும் அவங்களுக்குன்னு பிரதானமாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிற ஒரு பார்த்துக்கக்கூடிய தனி இடங்கள் இருக்கும். அதுல இருந்து அவங்க கத்தக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன வகையில நிறைய மக்களுக்கும் அந்த இடத்துக்கும் பண்றதுன்றதை கத்துப்பாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்குற மக்கள் வந்து அந்த இடத்துடைய ஓனரா இருக்கிற பிரின்ஸுக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக அந்த இடத்து மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த யுகத்துல ஒரு புதிய லார்டு உருவாகி இருக்கான். அதுவும் அல்மேலியால. அவ வேலை பார்க்குற லேண்டோடைய பேரு ஹால் ஜாய். அதுக்கப்புறம் பார்த்தா டெட் மேர்லின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் ஜெனரல் அந்தத்துக்கு வந்துட்டான். எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் வேணா, நீ மேல உட்காந்து பேசு. ரொம்ப நன்றி பிரின்ஸ். இதுல நம்ம 2வது முறை மீட் பண்றதா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்ப இந்த எம்பரர்ல என்ன ஒரு கவர்னர் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அப்பவே வேலை எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கீழே இருந்து சரி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? ஹால் ஜாயில இருந்து அந்த வெள்ளம் வந்த இடத்த எல்லாத்தையுமே எப்படி இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? பழைய மாதிரி மாத்திட்டியா? அவன் வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அப்பனா நீ வச்சிட்டு இருக்கிற முகத்திலேயே தெரியுது. கண்டிப்பாங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் போயிருக்கு. ஹால் ஜாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் பல கிளைகளா ரிவர் இருக்கு. ஆனா திடீர்னு வந்து பெரிய வெள்ளத்தினால அந்த வயல் சார்ந்த இடங்கள் மொத்தமே வெள்ளத்துல மூழ்கி அழிஞ்சு போயிடுச்சுங்க. இது எம்பரருக்கு பெரிய லாஸ் தான். அது மட்டும் இல்லாம நான் அந்த இடத்துக்கு ஓனரா இருக்கிறதுனால என்னுடைய எம்பரர்ல சார்பா அந்த இடத்துக்கு நான் தேவையான விஷயங்களை பணத்துக்காக நிறைய ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வாட்டர் கிளானா இருக்கிற இந்த ஒரு வீட்டை என்னால் நினைச்ச அளவுக்கு யோசிக்க முடியல. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ற மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா இவன் இருக்கிற முகத்தை பார்த்து அப்படிதான் தெரியுது. என்னதான் பிரச்சனை அதை சொல்லு. உண்மையை சொல்ல போனா நீங்க எங்களுக்காக ஒதுக்குன ஃபண்டிங் எதுவுமே எங்களுக்கு வரல. அதனால எந்த ஒரு பணத்தையும் எங்களால பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. அந்த வரலையா? அது இம்பீரியல் ஆர்டர் ஆச்சு, வந்திருக்கணும் நேற்றுக்கு. உண்மைதான். ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த ஃபண்டை வந்து வேற விஷயத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஓ, இதுதான் கதையா? சரி, என்ன ஃபாலோ பண்ணி வா. எங்க போறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எல்மியா எம்பரருடைய ஃபைனான்சியல் மினிஸ்டர் இருப்பான்ல, அவனுடைய இடத்துக்கு போயிருக்கான். வாங்க பிரின்ஸ் நோவா, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் போல. டெட் மார்லி என்கிட்ட சொன்னான். அது என்னன்னா அவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே நீங்க டிலேவா டிஸ்ட்ரிபியூட் பண்றதாவும் என்ன காரணத்துக்காக அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சொன்னீங்க. அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பிரின்ஸ். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் குழந்தை கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு. உடனே அவன் தட ஆரம்பிப்பான். சரி, ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட ரூடா பேசுற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க அந்த விஷயத்தெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் அப்படி விட்டேன். சரி, நான் சொல்றேன். ஹால்ஜாயை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அந்த வெள்ளத்தால வந்து சேர்த்த எல்லாமே இந்த வருஷமும் வந்திருக்கு. அது எப்பவுமே வழக்கமா நடக்கிறது தான். திரும்ப அது என்னதான் சரி பண்ணாலும் திரும்பவும் வரதில்ல. இந்த எம்பரருக்கு பெரிய தலைவலியை தான் போகுது. அதனால இந்த முறை அதை யோசிச்சு அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் ஃபண்டிங்கும் இப்போதைக்கு தர வேணான்ற ஒரு யோசனையில நாங்க இருக்கோம். முக்கியமான விஷயம், நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸா இருக்கிறதுனால என்னுடைய ஒப்பீனியனை இந்த இடத்துல நான் பயன்படுத்தினேன். அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் ஏத்துக்கினாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா நீ என்ன ஏதோ இழிவா பேசுற மாதிரி தெரியுது. உடனே பார்த்தா டெட் மார்லியும் ஷாக் ஆயிடுவான், அந்த மினிஸ்ட்ரியும் ஷாக் ஆயிடுவான். எங்க பாரு, வெள்ளம் வந்த இடத்துல எம்பரர் சார்பா எந்த விதமான டாக்ஸும் அவங்களுக்கு விதிக்க கூடாது. என்ன காரணத்துக்காக நீ பணத்தை பயன்படுத்தல? இது மிகப்பெரிய தப்பு தெரியுமா? உங்ககிட்ட பணம் இருந்தோ நீ அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தடுத்து நிறுத்திட்டு இருக்க. நான் திரும்ப கேட்கிறேன், நீ என்ன இழிவு பத்திரியா இல்ல என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு அந்த பணத்தை என்னால அவங்களுக்கு அனுப்ப முடியாது. ஏன் முடியாது? அது உண்மை என்னன்னா அப்படின்னு ஒரு சும்மா சப்ப கட்டுற சாக்க சொல்லுவான். எம்பரர்ஸ்ல நீங்க முன்ன சொன்னது போல சம்மர் ரிட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு பிளான நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, அதனால எம்பரர்ல அந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் சரியா போதாத இருக்குது. அதனால சம்மர்ல நம்மளுடைய கேபிட்டல் எல்லாமே ரொம்ப சூடாதான் இருக்கும். அதை கூலா மாத்ததுக்காக நம்ம இடத்த சுத்தி நிறைய விஷயங்களுக்காக அதை செலவு பண்ண காசு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எம்பரர்ல மேஜிஸ்ட்ரியோடைய ஒப்புதன் பேர்ல நான் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபண்டிங்ல இருந்து காசு எடுத்து பயன்படுத்தினேன். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரமே அந்த சம்மர் காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வெயில சமாளிக்கிறதுக்காக ஒரு புதிய வில்லாவை கட்டுறேன். அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அது புதிய வில்லாவா இருக்கும் இந்த சிட்டிலேயே. இன்னொரு பக்கம் டெட்மார்லயும் எம்பரர்ல மேஜிஸ்ட்ரி கொடுத்த காசை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம் சொல்லிட்டு சாக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பக்கம் வந்து அவன் கடுப்பாக்குறதுல உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா பிரின்ஸ்? வாய மூடி நம்பியாரு. நீ பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ராயல் ஃபேமிலிக்கு எதிரான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். என்னது? ஆமா, பிளட் வந்து ரீஜனுக்கு போக
போக வேண்டிய ஃபண்ட் எல்லாம் எடுத்து உன்னுடைய கண்ட்ரோலை பயன்படுத்தி ஒரு புதிய மேன்ஷனை கட்டுறதுக்காக அந்த பணம் செலவழிச்சிருக்கேன். இது மூலியமா நீ சொல்ல வருது என்னன்னா என்னுடைய அப்பாவை நீ எப்படி வேணாலும் முட்டாளா மாத்த முடியும், நீ என்ன சொன்னாலும் அவர் அப்படியே செய்வாருன்றது தானே? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான அர்த்தம் இல்ல. அதனால இங்க பாரு, உடனடியா நீ இப்போதைக்கு எம்பரர்ல அந்த கொடுத்த ஃபண்ட் எங்க வச்சிட்டு இருக்குன்றதை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணு. அப்படி இல்லைன்னா நானே இதுக்குள்ள பூந்து பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய சொந்த ஃபண்டிங்ல அவங்க செலுத்துற காசு ஆல்ரெடி உடனே வந்து எல்லா விதமான ஃபண்டும் போகட்டும்னு சொல்லிட்டு மாட்டு கொடுக்குதுல. இப்ப பயந்து போட்டு எல்லா விதமான வேலையும் செய்யறாங்க. இன்னும் பக்கம் டெட்மார்லி யோசிக்கிறான், அடேங்கப்பா மினிஸ்டர் ஆஃப் ஃபியான்சேவா இருந்தவரையே இவருக்கு அதிகலங்க விட்டாரு, எந்த விதமான சண்டையும் போடாம பேசியே நீங்க அவரை வேலை செய்ய வச்சிங்க. உங்களுக்கு அதிகப்படியான இன்டெலிஜென்ட் இருக்கு, நீங்க பிரில்லியண்டான நெகோசியேஷன் பண்றீங்க. இந்த வயசுல எப்படியாப்பட்ட நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா உங்க கூடிய இருந்து உங்களுக்காக என்ன வேலை வேணாலும் நான் சேர்த்து தர இருக்கேன். உங்ககிட்ட இருந்து நானே நிறைய விஷயம் கத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புன பிறகு பார்த்தா நான் போயிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெட் மார்க்லன்றதோ கிளம்பிடுவான். ஹீரோவா அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சோல்ஜர் வந்துட்டு பிரின்ஸ் நோவா மேஜிஸ்ட்ரி உங்களை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரு. இன்னது என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகும். அங்க போன மேஜிஸ்ட்ரி அங்க வர இருக்கிறாரு. மேஜிஸ்ட்ரி நான் தான் நோவா ஆர்டர் வந்திருக்கேன், வா ரிலாக்ஸ் ஆகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், நீ பண்ற வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் உன்னை பாராட்டுறேன். ஹால்ஜாயில நீ பண்ற பெரிய விஷயம் ரொம்ப நல்லதுதான். இப்ப பார்த்ததுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இந்த ஒரு சிறப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு காரணமும் நீ தானே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகும். ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த உலகத்திலே இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒன்று தான் பெரிய வெப்பன். நீ பண்ற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒன்னும் நல்லாவே தெரியும். பரவாயில்ல, இந்த எம்பர்ல இருக்கிற கெட்ட விஷயங்களை வந்து கிண்டத்துக்கு உள்ள இருந்து வேற இருக்கிற ஆளுலாம் நீ மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த வேலையை இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்க நோவா. ஏன்னா இயற்கையில சொல்ல போனா நிறைய பேர் இயற்கையாவே நல்ல குணங்களோட இந்த பூமியில பிறக்கிறது கிடையாது. அப்படி பிறந்தாலும் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில மாறிடுவாங்க. நீ அந்த வேலையை நல்லா பண்றானா, என்னுடைய பையனா நீ பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லத்துல ஹீரோக்கு ஒரு மாதிரி செய்யாயிடும். இப்போ எப்படி இருக்க உன்னுடைய லிவே தான், அதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டியா? அது சின்னதாக கூட மாற்ற முடியும்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேஜிஸ்ட்ரி, என் மேன்ஷன்ல நடக்கக்கூடிய எல்லா விதமான நெட்வொர்க் விஷயமும் கூட இவருக்கு போய் சேருது. அந்த ஸ்வாடுக்குன்னு டார்க் ஹிஸ்டரி ஒன்று இருக்கு தெரியும்ல உனக்கு. அதை தாண்டியும் நீ எல்லா விதமான விஷயங்களையும் அதுல கை தந்துட்ட. அப்ப அந்த மார்க்கெட்ல எல்லாருமே என்னுடைய ஸ்வாடால கொலை பண்றதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தின அந்த ஒரு விஷயம் மேஜிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் டார்க் ஹிஸ்டரியா? நீ பண்ண விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த ஸ்வாட்ல நீ மொத்தமா கை தேர்ந்தடின்றது எனக்கு தெரியாது. அதனாலதான் உனக்காகவே ஒரு ஸ்பெஷலான, அதுவும் நம்மளுடைய கண்ட்ரியில பெஸ்டான ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்பை இந்தத்துக்கு நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் அந்த ஒரு ஸ்வாட்மேன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் தான் டியோமான் நோபல், கிங்டம்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். இவன் தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் நம்மளுடைய கிண்டத்திலே. இவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. ரொம்ப நன்றி மேஜிஸ்ட்ரி, இவங்கிட்ட தான் நீ நிறைய விஷயத்தை கத்துக்க போற. மேஜிஸ்ட்ரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வைக்கணும். அது என்னன்னா, நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து என்ன திறமை இருக்குதுன்றதை நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரி ஓகே, எங்க அப்பாவே இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா எங்க அப்பா இவரை ரொம்ப நம்புறான்னு அர்த்தம். பிரின்ஸ் நோவா, உங்களுடைய திறமை என்னன்றது எனக்கு காமிங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு டியூல் வைப்பாங்க. ஹீரோவுடைய ஸ்வாட் சண்டை போட துடிக்குது. ஹீரோவுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அவனும் யோசிப்பான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல லெவியா தன்னுடைய ஓனரா இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல நிறைய ஸ்கில்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னால இதோடைய மெமரிஸ் மூலியமா நல்லாவே சண்டை போட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியாவே தான் கொடுத்துருவான். உண்மையிலே இதுலயே தெரியுது நான் இந்த ஸ்வாட நல்லா கை தந்துட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ப்ரீவியஸ் ஓனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மேஜிஸ்ட்ரி கிட்ட அந்த டேமனும், மேஜிஸ்ட்ரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து பிரின்ஸ் நோவா கிட்ட தோத்துட்டேன். அவருக்கு நான் கத்துக் கொடுக்குற லெவலுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அவர் எந்த வயசுலயே ஸ்வாட் கல்லையில கை தந்தவரா இருக்காரு. ஆல்ரெடி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல இவர் மாஸ்டர் பண்ணது எனக்கு நல்லாவே சண்டை போடுறது மூலியமா உணர முடிஞ்சது. அதனால நான் தோத்துட்டேன் அவர்கிட்ட. பரவாயில்ல, நீ இப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லுவா நான் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நோவா, நீ உண்மையிலே சூப்பர்ப்பா. அப்பனா எனக்கு தெரிஞ்சு உன்னை நான் இந்த வருஷத்தோடைய நைட் செலக்ஷன் எக்ஸாம் உடைய ஹெட் ஜட்ஜிங் ஆளா போட்டுறேன். சரியா சொன்னீங்க மேஜிஸ்ட்ரி, அந்த ஒரு வேலைக்கு இவர் தான் சரியான ஆளு. ஹீரோவும் அதை ஏத்துப்பான். அப்புறம் அந்த நைட்டு செலக்ஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பரருடைய எல்லா விதமான காரணங்களையும் இந்த டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் கலந்தக்கூடிய ஒவ்வொரு நைட்லயும் அவங்க ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த நேஷனோடைய வாரியஸா கருதப்பட்டு அவங்களுக்கு ட்ரெஷர்ஸ் அண்ட் மிலிட்டரியில சேர்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இதுல உண்மையா மெரிட்ல பாஸ் பண்ணிட்டு போற மாதிரியான சிஸ்டம் இருக்கு. எக்ஸாம்ஸோடைய முடிவா ரீஜனல் பிரிலிமினரிஸ் நடக்கும். அந்த ஒரு ஃபைட்டர்ஸ்ல யார் ஒருத்தர் ஃபைனல் பேட்டிலுக்கு சரியா தேர்ந்தெடுக்கப்படுறோம் மேஜிஸ்ட்ரியோடைய தலைமையில அவருக்கு இந்த நாட்டோடைய பெஸ்ட் நைட்ன்ற டைட்டில் கிடைக்கும். இந்த சொசைட்டில அவருக்கான மதிப்பும் கூடிடும். ஹீரோவோ யோசிக்கிறான், அடேங்கப்பா இது ஒரு நல்ல விஷயம் தான். புதிய நைட்டுக்காக வரப்போறவருக்கு ஒரு ஹெட் ஜட்ஜா சபார்டினேட்டா கூட இருந்தா நான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறேன். அதுக்கப்புறம் நோவாக்குன்னு தனியா ஒரு செலக்ஷன் கமிட்டி எந்த இடத்துல நடக்குதுன்னு பிரிச்சு விட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க மேஜிஸ்ட்ரி, நீங்க கொடுத்த வேலையை நான் கணக்கச்சிதமா முடிப்பேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் இருக்கு. என்னது? என்னால எல்லா விதமான பிலிமினரி நடக்கக்கூடிய ரீஜனல்ஸ்ல கவர் பண்ண முடியாது. அதனால என்னால எல்லா விதமான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் யாருன்றதை சரியா பார்க்க முடியாம போயிடும். அதனால என்னால முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலான்னு இருக்கேன். நிறைய புது புது ஆட்களுடைய ஸ்ட்ராங்கான டேலண்ட்டை கத்துக்கலான்னு இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோப்பும் தன்னுடைய மேன்ஷனுக்கு வந்த பிறகு ஜோய் மேடு கிட்ட, ஜோய் இந்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த நைட் எக்ஸாம் செலக்ஷன்ல உன்னுடைய வில்லேஜ் சார்பா யாரும் கலந்துப்பாங்களா? கண்டிப்பா கலந்துப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய வில்லேஜ்ல இருந்து நிறைய ஆட்கள் போய் கலந்துப்பாங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிருக்க, நீங்க கோவப்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருந்தேனா? இல்ல நீ எதுவும் பெருசா பேசல. அதே மாதிரி நான் உனக்கு கோவமாவும் இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதை ஓப்பனாவே என்கிட்ட சொல்லு. ஆனாலும் இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த வருஷம் எங்களால ஒரே ஒரு சேலஞ்சரை அனுப்புறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா அந்த அளவுக்கு டிராவலிங் காசு எல்லாம் எங்களுடைய கிராமத்துல இருக்கவங்க யாருக்கிட்டயுமே கிடையாது.
அதனால இந்த முறை ரொம்ப கஷ்டம் தான் அவங்க போய் கலந்தது எல்லாமே. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்கள்ல வந்து நாங்க கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டு நிறைய இடத்துல டொனேஷன் கேட்டு தான் அதை கேதர் பண்ணி அது மூலியமா தான் அவங்க போறதுக்கான எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் நாங்க பார்த்துப்போம். ஆனா இப்போதைய நிலைமையில எதுவும் அங்க பண்ண முடியாது. ஏன்னா அதுல வெள்ளப்பெருக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. நீ கவலையப்படாத, எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் நான் ஏத்துக்கிறேன். உண்மை இல்லைன்னா நிறைய திறமையான ஆட்கள் வந்து இந்த மாதிரி கிராமத்துல இருந்து தான் வருவாங்க. அப்படியேப்பட்ட ஆட்களுடைய திறமையை வேஸ்ட் ஆக விடக்கூடாது. அதனால அவங்களுடைய டேலண்ட்டை நான் பார்த்து ஆகணும். அதனால அவங்களை அந்த இடத்த விட்டு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்படி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஆனா நிறைய செலவாகுமே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. டயலான் சொல்லுங்க மாஸ்டர். உடனடியா நிறைய வாடகைக்கு குதிரைகளை கேபிட்டல் இருந்து வாங்கிடுவா, அவ்வளவுதான். நம்ம அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய கவர்மெண்ட் துறையில வச்சு போருக்கான குதிரைகளை வளர்க்க போறோம். நல்லா புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம எனக்கு உடனடியா இந்த நாட்டுடைய எல்லா விதமான மெர்ச்சன்ஸுக்கும் பேசுற மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும். அதனால இப்ப நான் வெளியே டவுனுக்கு போறேன். மாஸ்டர் நீங்க உண்மையிலே வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மெர்ச்சன்ட் கிட்ட எவ்வளவு விதமான சாப்பாடு செலவு, அப்படியே இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய மற்ற செலவுகளான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் ஹீரோவும். பரவாயில்லையே, எனக்காக இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கேன். பின்ன கேட்டது எவ்வளவு பெரிய ஆளு, 13th பிரின்ஸ் ஆச்சு, பண்ணாம இருப்பானா? நீ போய் சொல்ற. எந்த ஒரு மெர்ச்சனா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த பண்ணானா கண்டிப்பா உனக்கு பிரதிபலனா பணத்தை எதிர்பார்க்காம போக மாட்டாங்க இந்த இடத்த விட்டு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீங்க இந்த வயசுலயே இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால நான் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா கேட்டீங்க. பணம் எதனா வேணுமா? அப்படிலாம் கிடையாது பிரின்ஸ். அது ஒண்ணும் இல்ல, உங்களுடைய பேலஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்ல, இந்த மேடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நைட் செலக்ஷன் எக்ஸாம்ஸ் போலயே அதுவும் கடினமா தான் நடக்கும். அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை பார்க்குதுன்றது பெரிய விஷயமா. அப்பனா நீ அதனால இந்த பொண்ணை வந்து என்னுடைய பேலஸுக்கு வேலை பார்க்க அனுப்புறேன் அப்படிதானே? நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பேலஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யாராச்சும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எங்க அப்பா வந்து ரொம்பவும் நிறைய விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து தான் சூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் இந்த ஒரு பொண்ணை எப்படியாச்சும் அந்த இடத்துல நான் வேலை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஓ, அட்வான்ஸ் பேமெண்ட்டே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த வேலையும் பண்ண மாதிரி ஆச்சு, இந்த பொண்ணைய கூட அனுப்பிச்சு அந்த இடத்துல வேலை பார்க்க வச்சு எங்களுக்கும் அவனுக்குமான கனெக்ஷனை இன்னமும் பலப்படுத்துறான். சரி ஓகே, ஒரே ஒரு கண்டிஷன். இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால சில பல நல்ல வார்த்தைகளை சொல்லி அங்க காரை சேர்த்துறேன். ஆனா நீ எனக்கு எப்பவுமே லாயல்ட்டியா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டுக்கிறான். நீங்க கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்தா என்ன மாதிரியான ஒரு ஆள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் இருந்து உதவி பண்ண தயாரா இருக்கேன். ஒரு மெர்ச்சன்ட்டா என்னை வச்சு உங்களுக்கு தேவையான வேலைகள் என்னென்ன நடக்கணுமோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே நான் கூட இருந்து உதவி பண்றேன். உன்னுடைய சர்வீஸ் நான் ஏத்துக்கிறேன்டா. என்ன உடனே ஒத்துக்குனீங்க? ஏன்னா உன்ன மாதிரியான ஒருத்தன் எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டான். உன்னை முழுசா நம்புறேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்து விட்டு கிளம்பி வரும்போது பாரனுடைய சபார்டினேட்டை நான் ஏத்துக்கும் போது என்னுடைய ஸ்டேட்டஸ்ல சில விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுதான் நான் உணர்ந்தேன். மழை பெய்யற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா என்னோட பக்கம் ஹீரோவோ ஸ்டேட்டஸை பார்க்க அங்க ஒரு எஸ் காணாம போயிடுவோம். என்னடா எஸ் காணாம போயிடுச்சு கடுப்பாயிடுவான். வாட்டர் எஸ் காணாம போயிடுச்சுன்னா அல்மேரியால என்ன நடக்குது? ஜோய் உடனடியா நான் எம்பரரை போய் பார்க்கணும். பேலஸுக்கு போன உடனடியா டிரைவர் கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி கிங் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போயிட்டு அல்மேரியால இப்ப திடீர்னு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். என்ன பெருசா சேஞ்ச் ஆயிருக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியாது? பரவாயில்ல, இவருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. இந்த ஒரு மாற்றம் ஏதோ ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்த ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி கண்டிப்பா இருக்கலாம். அந்த டைம் பார்த்தா ஒரு உளவாளி வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறான். நவா, நீ சொன்னது உண்மைதான். அல்மேரியாவை ரீபில்லியன் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறாங்க. ஹீரோவும் என்னுடைய எஸ்எஸ்ல இருந்து ஒரு எஸ் குறைஞ்சதுன்னு தான் இது இண்டிகேட் பண்ணிச்சான். உண்மை என்னன்னா எனக்கு கிடைச்ச இப்போ ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 5000 கிளர்ச்சி பண்றவங்க நம்மளுடைய அல்மேரியாவை புதுசா மாத்தணும் ட்ரை பண்றாங்க. நீ அவங்கள போயிட்டு தடுத்து நிறுத்தறியா? கண்டிப்பா பண்றாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சமயத்துல. ஏன்னா நான் இன்னமும் எங்க ஏஜா இருக்கிறதுனால எனக்கு காம்பட்டுன்ற ஒரு விஷயம் இன்னமும் பழக்கப்படல. அதனால என்னுடைய வயசை விடவும் அதிகமா இருக்க என்னுடைய பிரதர்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு நான் கூட்டு போலான்னு இருக்கேன். திடீர்னு பேச்சுவார்த்தை நடந்துற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவருக்கு நான் ஐடியாவை கொடுத்து அவரை பேச விட்டா அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நாங்க பேசினா பயத்தோட பேசுவோம், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. புத்திசாலி தானே. யாரை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போறீங்க? நான் நம்புறது ஹென்றி பிரதர் தான். ஏன்னா அவருக்கு இதுல நிறைய அனுபவங்கள் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம எனக்கு பழக்கப்பட்ட நபரும் அவர் தான். அவரை நம்புறேன் நான். சரி ஓகே, ஹென்றி அவன் கூட கூட்டின்னு போன்ற மாதிரி அவர் ஆர்டர் கொடுக்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது வர வழியிலேயே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்ன விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணி வராங்க. எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியாதுடா. இருந்தாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நான் உண்மையிலேயே இந்த விஷயத்துல உன்னதான் நம்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு ஹீரோடைய ஸ்வாட் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போதுன்னு ஹீரோக்கு தெரியுது. கேரேஜ் டக்குன்னு நிறுத்த சொல்லவும் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த கிளர்ச்சியாளர்கள் சில பேர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே அவங்களுடைய அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சியாளர்கள் மொத்தமா சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் போட்டு அடிச்சு விட்டுருவான். பரவாயில்லடா, நல்லாவே சமாளிச்சிட்டேன். போன முறை காட்டிலும் நீ இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் இவங்க எல்லாருமே கொன்னுட்டியன்ற மாதிரி அவன் எடுத்து பார்க்க, இல்ல நான் கொல்லவே இல்லை, எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. என்னுடைய லிவியத்தான பயன்படுத்தி அவங்களை கான்சியஸ்னஸ் இல்லாம ஆக்கிட்டேன். அப்படியா? எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் நுணுக்கமா கத்துட்டு வச்சிட்டு இருக்க? உண்மைதான், இவனுக்கு மூச்சு விட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா அந்த பைரோன்னு சொல்லக்கூடிய அவனை வர வச்சுட்டு ஹீரோவும் ஓ மூலியமா ஒரு பிசினஸ் விஷயத்தை நான் இந்த இடத்துல ஏரியால தொடங்க போறேன். அது என்னன்னா அல்மேரியாவுக்கு எதிராக ரீபில்லியன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நான் தொடங்க போறேன். இது கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவான். இதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரியன்ஸ் இருக்கு. என்னுடைய படையை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறேன். அதனால இது எடுத்துன்னு போயிட்டு எவ்வளவு குதிரைகளை வாங்க முடியுமோ வாங்கிட்டு எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கோ. இங்க நிறைய பேர் இருந்தாலும் என்ன மட்டும் நம்புறீங்க? அதுக்கான காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீ ஆக வேண்டிய வேலையை போல நமக்கு டைம் இல்ல. நான் என் பிரதர் ஹென்றி 2 பேருமா சேர்ந்து அந்த கிளர்ச்சியாளர்களை ஒன்னா சேர்ந்து தடுக்க போறோம். அதுக்காக இந்த விஷயத்தை பண்ண போறோம். அப்ப நீங்க சோல்ஜர்ஸ் ஒரு படையாவே கிரியேட் பண்ண போறீங்களா? நீங்க உண்மையில பிரில்லியன்டான வேலை பாக்குறீங்க. நீ கவலைப்படாதீங்க, இது சக்சஸ் சொல்ல முடியும், நான் கூட இருக்கேன். அப்படி நான் அந்த இடத்துல அந்த பணத்தை எடுத்து கிளம்ப ஹீரோவும் வரக்கூடிய ஃபைட்டை என்னுடைய பிரதருக்காக ஈஸியா வாச்சு மாத்தணும்.
அப்படின்னு அவன் யோசிக்கிறதோட இதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமலை சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்றோல சொன்ன விஷயங்கள் பார்க்கலன்னா போய் மறக்காம பார்த்துட்டு அது சொன்ன விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.